ஆண்டவர் அச்சருமாகிய இயேசு கிறிஸ்து இனிய நாமத்தினால் உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலை வேளையில் நாம் தியானிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட ஜீவ வார்த்தையானது அது யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 27வது வசனம். சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. John chapter 14 verse 27. Peace I leave with you, my peace I give to you, not as the world gives do I give to you. Let not your heart be troubled, neither let it be afraid. எனக்கு பிரியமானவர்களே, இந்த உலகத்தில் எல்லாரும் சமாதானத்தை தேடி காசிக்கு போகிறார்கள், ராமேஸ்வரத்துக்கு போகிறார்கள், இமயமலைக்கு போகிறார்கள். ஏன் நம்முடைய கிறிஸ்தவர்கள் இஸ்ரவேலுக்கும் போய் எருசலேமுக்கும் போகிறார்கள். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், உங்களுடைய இருதயத்தில் என்னுடைய சமாதானத்தை நான் வைத்து போகிறேன். இயேசு மரித்தாயிற்று, ஆண்டவரை கலரில் வைத்து அடக்கம் பண்ணி விட்டார்கள். சீஷரெல்லாம் பயந்து போய் கதவை பூட்டி கொண்டிருக்கையில் அந்த பூட்டின கதவுக்குள்ளாக என்னுடைய ஆண்டவர், நம்முடைய ஆண்டவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் அதே உயிர்த்தெழுந்த சரீரத்தோடு கூட வந்து முதல் சொன்ன வார்த்தை, உங்களுக்கு சமாதானம். நான் இன்றைக்கு கூறுகிறேன், உங்களுடைய இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. என்னுடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் இழந்து தோல்வியின் விளிம்பில் நின்று அநேக பணம் கொடுத்தவர்களுக்கு நான் பதில் சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும் பொழுது நான் கதவை பூட்டிக்கொண்டு மிகவும் அழுதவனாய், திகில் பிடித்தவனாய், தற்கொலைக்கு நேராக ஓடினவனாய், என்னையே நானே சபித்தவனாய், ஏன் இந்த வாழ்க்கை, எனக்கு ஏன் இம்மானுவேல் என்று பெயர் வைத்தீர்கள் என்று சொன்னவனாய் நான் இருக்கும் பொழுது ஒரு நாள் ஜெப வேளையிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியானவராய் எனக்குள் அசைவாடினார். என் பயத்தை மாற்றி போட்டார். கலங்காதே, திகையாதே என்று சொன்னார். நான் உன்னுடைய தேவன் என்று சொன்னார். படுகுழியிலும் தூக்குவேன் சொன்னார். என் பாவங்களை மன்னித்தார், என் சாபங்களை உடைத்து போட்டார், என்னுடைய கரம் பிடித்து அழைத்து வந்தார். இன்றைக்கு ஒரு முழு நேர ஊழியனாய் உங்கள் மத்தியிலே கர்த்தர் சாட்சியாய் நிற்க வைத்திருக்கிறார். அதே தேவன் உங்களையும் பயன்படுத்துவார். கண்களை மூடி ஜெபிப்போமா. அன்பின் பரலோக பிதாவே, என்னுடைய வாழ்க்கையில் நீ செய்த அற்புதங்கள், அடையாளங்கள் ஏராளம் ஏராளம். அதை ஒரு வார்த்தையில் சொல்லிவிட முடியாதப்பா. அனுதினமும் நான் உங்களுடைய வார்த்தையை, உங்களுடைய தியானத்தை ருசிப்பது போல இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ருசிக்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன். அவர்கள் மத்தியில் அசைவாடுங்க, பரிசுத்த ஆவியான நிரப்புங்க, பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமேன். எனக்கு பிரியமானவர்களே, கிங் லைன் ஆஃப் ஜூடா ப்ராஃபெட்டிக் மினிஸ்ட்ரி சார்பாக, இமானுவேல் லிட்ரேச்சர் சர்வீஸ் சார்பாக நான் உங்களை கிறிஸ்துவுக்குள்ளாக வாழ்த்துகிறேன். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.